30 days 30 healthy breakfast சீரியஸில் இன்றைக்கி டே 9 சூப்பர் சாஃப்டாக நல்ல டேஸ்டியான ஜவ்வரிசி ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் ஜவ்வரிசியை பேனில் சேர்த்து 4 நிமிஷம் போல் கலர் மாறாமல் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை ஒரு தடவை சளிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இது கூட சேர்க்கறதுக்கு 2 உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சிருக்கேன். இது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை சேர்த்துட்டு கூடவே ஜீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, துருவின இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு இந்த மாதிரி பசைஞ்சிக்கோங்க. பாதி தண்ணி சேர்த்துடும் பார்த்திங்கன்னா மாவு ஒன்று சேர்ந்து வந்துடும். ஆனால் இந்த மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் மீதி இருக்க எல்லா தண்ணியுமே சேர்த்து நல்லா சாஃப்டாக பசைஞ்சிக்கோங்க. மொத்தம் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ எல்லா தண்ணியும் சேர்த்து பசைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா மாவு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். 20 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த மாவு நல்லா ஊறி இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதில் வேணுங்கிற அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு கூட கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாவு சேர்த்து கொஞ்சம் மொத்தமான ரொட்டியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த ரொட்டி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா ஓரங்களில் இந்த மாதிரி வெடிப்பு வரும். இதை ரவுண்ட் ஷேப்பில் வரதுக்காக இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு கட் பண்ணிவிட்டு சூடாக இருக்க தவாலை சேர்த்து 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். வேகும்போது கொஞ்சம் எண்ணெய் இல்லைனா நெய் எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அரிசி ரொட்டி மாதிரி இந்த ஜவ்வரிசி ரொட்டியும் வெள்ளையாக தான் இருக்கும், ரொம்பலாம் சவந்து வராது. இந்த அளவுக்கு வந்ததும் எடுத்துடலாம். சுட சுட சாப்பிட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.